ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ட்பிரஸோட மெனுஸை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ஹோஸ்டிங் உள்ள போயிட்டு வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வேர்ட்பிரஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட்டை டிசைன் பண்ணுறதுக்கு, போஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் உங்களோட பேஜஸ், அபவுட் பேஜஸ், கான்டாக்டர்ஸ் பேஜஸ்லாம் கிரியேட் பண்ணுறதுக்குலாம் அதாவது உங்களோட டோட்டல் வெப்சைட்டை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு இந்த வேர்ட்பிரஸ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த வேர்ட்பிரஸில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே தான் வந்து நம்ம பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஹோஸ்டிங்கில் வந்து நிறைய வேலை பார்க்க மாட்டோம். எல்லா வேலையும் இங்கே வேர்ட்பிரஸில் தான் பார்ப்போம். இப்போ இந்த வேர்ட்பிரஸ் எதில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோஸ்டிங் அக்கௌண்ட்லேருந்து இந்த வேர்ட்பிரஸ் ஒர்க் ஆகுது. இப்போ நான் வேர்ட்பிரஸில் லாகின் ஆகிட்டேன். இப்போ நான் வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி கொடுத்த லாகின் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணணும் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு மெனு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு. இதில் வந்து ஆட் நியூ போஸ்ட் போனீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட நியூவான ஒரு போஸ்ட்டை வந்து நீங்கள் இதில் பப்ளிஷ் பண்ணுறது தான் வந்து இதில் போஸ்ட் செக்ஷனு. இதில் வந்து டைட்டில், இதில் கண்டென்ட், அதுக்கப்புறம் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களோட போஸ்ட் ஆர்டிக்கிள் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு டெமோக்காக பண்ணி காமிக்கிறேன். இது வந்து என்னோட போஸ்ட் டைட்டிலு. அதுக்கப்புறம் இது வந்து என்னோட போஸ்ட்டு கண்டென்ட். நான் சும்மா டெமோக்காக பண்ணுறேன். அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிடணும். பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போஸ்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் இதில் பார்க்கலாம். ஸோ இதான் நான் வந்து பப்ளிஷ் பண்ண போஸ்ட்டு. டைட்டில் கொடுத்தது டைட்டிலு, அதுக்கப்புறம் கண்டென்ட்டுங்க, அவ்வளோதான். இதுதான் வந்து போஸ்ட்டு, நியூ போஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்றதுக்கான ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் மெனு. இது மீடியான்றது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த வேர்ட்பிரஸ் உள்ளார வந்து நீங்கள் வந்து நிறைய இமேஜஸ் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் போஸ்ட் பப்ளிஷ் பண்ணோம் இல்லையா முன்னாடி, அதில் சப்போஸ் ஒரு பேராகிராஃபுக்கு அப்புறம் ஒரு இமேஜ் வரணும்னா நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ண இமேஜ்லேருந்து வேர்ட்பிரஸ்லேயே வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாம். ஒரு பேஜஸ் பார்த்தீங்கன்னா பேஜஸ்ன்றது ஒன்றும் இல்லை, சேம் தான், போஸ்ட் மாதிரி தான். ஜஸ்ட் உங்களோட பேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நான் வந்து அபோட்டஸ்ன்னு நான் கொடுக்குறேன்னா உங்களோட பிராண்டு, கம்பெனிஸ் பற்றி, உங்களோட வெப்சைட் எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அபோட்டஸில் கண்டென்ட் இங்கே நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிங்கன்னா அபோட்டஸ்ன்னு சொல்லிட்டு உங்களோட வெப்சைட்டில் காமிக்கும் விசிட்டர்ஸுக்கு. இது வந்து பேஜ். அதுக்கப்புறம் கமெண்ட் செக்ஷன். இதை கமெண்ட் பண்ணுறவங்களோட கமெண்ட்ஸை பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா தீம்ஸு. இதெல்லாம் வந்து நிறையா தீம்ஸ் இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒரு ஃப்ரீ தீம். அந்த மாதிரி தீம்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான தீம்ஸ் இருக்கும். இதில் டிஃபால்ட்டாக இருக்கிற தீம்ஸ் ஒரு 4 தீம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் நியூ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே சர்ச் ஆப்ஷன் வரும். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஷாப்பிங் சைட் வச்சுருக்கீங்கன்னா ஜஸ்ட் ஷாப்பிங்னு டைப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். வேர்ட்பிரஸில் லோட் ஆகிட்டு ஷாப்பிங் ரிலேட்டடான எல்லா தீம்ஸும் வரும். உங்களுக்கு எந்த தீம் இதில் பிடிக்குதோ அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஆக்டிவேட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் தீம் வந்து உங்கள் வெப்சைட்டில் ஆக்டிவேட் ஆகிடும். இந்த தீமில் இருக்கிற மாதிரி உங்களோட வெப்சைட் லுக் ஆகும். சில தீம் வந்து இதில் இதில் இருக்கிற மாதிரி எக்ஸாக்டாக லுக் ஆகாது சில தீம்ஸு, ஏன்னா இது எல்லாமே ஃப்ரீ தீம்ஸு. அதுக்கப்புறம் பிளகின்ன்றது ஒன்றும் இல்லை. இதில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆன். இப்போ நீங்கள் இந்த வேர்ட்பிரஸ் ரன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில பிளகின்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் ஃபர்ஸ்ட் பிளகின் என்னன்னு பார்த்தீங்கன்னா யோஸ்ட் எஸ்இஓன்னு சொல்லிட்டு ஒரு பிளகின் ஆட் பண்ணுவோம். அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க இல்லையா, புது வெப்சைட் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதை வந்து நீங்கள் கூகுளில் சப்மிட் பண்ணுறதுக்காக யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்றது வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். இதில் வந்து ஆட் நியூ போய்க்கோங்க. இதுக்கப்புறம் அங்கே கிளிக் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள் யோஸ்ட் எஸ்இஓ அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த யோஸ்ட் எஸ்இஓ வரும். அதை ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களோட மெயில் ஆல்ரெடி சைன்இன்ல இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் கூகுள் அனாலிட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மெயில் சைன்இன் ஆயிருந்ததுன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் அனாலிட்டிக்ஸ் அக்கௌண்ட்டும் சைன்இன் ஆயிரும். அதுக்கப்புறம் கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் இருக்குது. இதோட 2 அக்கௌண்ட்லையும் நீங்கள் போயிட்டு மேனுவலாக சைன்இன் பண்ணிக்கணும். எப்படி ஒரு வெப்சைட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றது வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய டுட்டோரியல்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதில் வந்து நம்ம மெனுஸை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூல்ஸு இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் யூசர்ஸு, சப்போஸ் உங்கள் வெப்சைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு 2 பேர் வேணும்னா
நீங்கள் இன்னொரு யூஸர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் அவங்களோட இமெயில், அவங்களோட அட்மின் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களோட வெப்சைட் ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கான மெனு இது. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோ இந்த மெனுஸை பற்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ப்ளகின்ஸை எப்படி என்னென்ன ப்ளகின்ஸ் நம்ம ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.